ப்ரோமோ தமிழ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னா, கதிர் சரவணனுக்காக பாண்டியன் காசை அவருக்கே தெரியாமல் எடுக்க போறாரு. கிட்டத்தட்ட திருடுற மாதிரி தான். கடைசியில் இது ஒரு பெரிய பிரச்சனையாக வரப்போகுதுங்க. ஆமாங்க, பாண்டியன் கதிர் காசை திருட்டான்னு கோவப்பட்டு பயங்கரமாக சண்டை போட போறாரு. லாஸ்ட்டாக இதுக்கெல்லாம் காரணம் தங்கமயில்னு தெரிஞ்சு பாண்டியன் தங்கமயில்ட்டையும் கோவப்படுற மாதிரிலாம் சீன் வரலாம். இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, செந்தில் மீனாவோட அப்பா ரவிட்ட சவால் விடுறாரு. நானும் கவர்மெண்ட் வேலைக்கு போய் கட்டுறேன்றாரு. அதை கேட்ட ரவி நக்கல் பண்ணுவாரு. டே, கவர்மெண்ட் வேலைன்னா உன் மளிகை கடையில் பொட்டலம் போடுற மாதிரி சாதாரண விஷயம் நினைச்சியா? அதெல்லாம் உன்னால முடியாதுன்றாரு. ஆனா செந்தில் விட மாட்டாரு. நான் கண்டிப்பா கவர்மெண்ட் வேலைக்கு போய் காட்டுறேங்க, அன்னைக்கு நீங்களே என்ன மாப்பிள்ளைய எடுத்துட்டு மரியாதை கொடுப்பீங்கன்ற மாதிரிலாம் சவால் விடுறாரு. நடந்த விஷயம் எல்லாத்தையுமே கதிர் வீடியோவா ரெக்கார்ட் பண்ணியிருப்பாரு. அந்த வீடியோவை வீட்டுக்கு போனான்னு மீனாட்ட போட்டு காட்டுறாரு. மீனாவும் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கடைசியா நடக்குதுன்னா, சரவணும் தங்கமயிலும் ஹனிமூன் போறதுக்காக கிளம்புறாங்க. அவங்கள வழி அனுப்பி வைக்கிறதுக்காக பாக்கியமும் வந்திருக்காங்க. அப்ப என்ன நடக்குதுன்னா, தங்கமயில் 2 பெரிய சூட்கேஸ் நிறைய ட்ரெஸ் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி கொண்டாடுவாங்க. அதை பார்த்து எல்லாருக்குமே ஷாக் ஆகுது. 3 நாளைக்கு தானே ஊருக்கு போறீங்க, அதுக்கு எதுக்கு இவ்வளவு ட்ரெஸ்ன்னு கேட்கறாங்க. உடனே பாக்கியம் ஆமா தங்கமயில், இவ்வளவு ட்ரெஸ் எல்லாம் தேவையில்ல, தேவையானதை மட்டும் நான் எடுத்துறேன் வான்னு சொல்லிட்டு உள்ள கூட்டு போவாங்க. உள்ள கூட்டு போய் தங்கமயில திட்டுறாங்க. எதுக்குடி இவ்வளவு ட்ரெஸ்ன்னு கேட்கறாங்க. அதுக்கு தங்கமயில் விதவிதமா போட்டோலாம் எடுக்க வேணாமாமா, அதுக்கு தாமான்றாங்க. பாக்கியத்துக்கு இன்னும் கடுப்பாகுது. நீ அதுக்காக அங்க போற? இங்க பாரு, உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அதை விட்டுறாத. மாப்பிள்ளை திரும்ப வரும்போது மொத்தமா மாறி இருக்கணும். அவர் குடும்பத்தை பத்தியோ அண்ணன் தம்பிகளை பத்தியோ சுத்தமா யோசிக்க கூடாது. உன்னை பத்தி மட்டும்தான் யோசிக்கணும். அதுக்கு நீ என்ன பண்ணுவேன்னு தெரியாது, எப்படியாவது மாப்பிள்ளையை மாத்தி கூட்டுவான்றாங்க. தங்கமயில் சரி சரின்னு தலையாட்டுவாங்க. லாஸ்டா தங்கமயில் ஹோட்டலுக்கு கட்ட வேண்டிய எக்ஸ்ட்ரா காசை நினைச்சு பயப்படுறாங்க. ஆனா பாக்கியம் அதை நினைச்சலாம் நீ கவலைப்படாத, அதெல்லாம் மாப்பிள்ளை பிரச்சனை, அவர் எப்படியா சமாளிச்சுக்கட்டும்னு வாங்க. கடைசியா நடக்குதுன்னா, பாண்டியன் சரவணன் கிட்ட 5000 ரூபாய் கை செலவு கொடுக்குறாரு. அதை பார்த்து மீனாக்கு செந்திலுக்குலாம் ஷாக்காக தான் இருக்கு. ஏன்னா அவங்களுக்குலாம் வெறும் 1000 ரூபா தான் கொடுத்துருப்பாரு. இந்த கலாட்டெல்லாம் முடிஞ்சு சரவணன் தங்கமயிலும் ஹனிமூனுக்காக வீட்டை விட்டு கிளம்புவாங்க. அதோட தான் இன்னைக்கு சீரியலில் முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் நடக்கும்னா, தங்கமயிலும் சரவணனும் ரூம் புக் பண்ண ஹோட்டலுக்கு வராங்க. அங்கே வந்த பின்னாடி தான் சரவணனுக்கு உண்மை தெரியுது. 5000 ரூபான்றது வெறும் அட்வான்ஸ் தான், மொத்தம் 21000 ரூபா, மீதி பணத்தை கட்டினதான் ரூமை தருவேன்றாங்க. சரவணனுக்குலாம் லைட்டாக ஷாக் ஆகுது. மயில்கிட்ட கோவப்படக்கூட வாய்ப்பு இருக்கு. என்ன மயில், நீ ஒழுங்கா கவனிக்க மாட்டியான்னு கேட்பாரு. உடனே மயில் ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிப்பாங்க. சாரி மாமா, ஒழுங்காக கவனிக்கல மாமான்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சிருவாங்க. சரவணும் வேற வழியெல்லாம் மயிலை சமாதானப்படுத்திட்டு அதுக்கப்புறம் கதிருக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்றாரு. டே கதிர், வந்த இடத்துல சின்ன பிரச்சனை ஆயிடுச்சுடா. ரூமுக்கு மொத்தம் 21000 ரூபாவான், 5000 ரூபா வெறும் அட்வான்ஸ் தானா, மீதி பணத்தை கட்டினாதான் ரூமை தருவேன்றாங்க. அதுவும் சாயந்தரத்துக்குள்ள பணத்தை கட்டணுமான்றாரு. அதெல்லாம் கேட்ட கதிரும் கொஞ்ச நேரத்தில் நான் பணத்தை ரெடி பண்ணி அனுப்பிடுறேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் கதிர் இந்த விஷயத்த செந்தில்ட்டையும் சொல்றாரு. எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணி அண்ணனுக்கு அனுப்பணுன்றாரு. 2 பேரும் சேர்ந்து முயற்சி பண்றாங்க. ஆனா எங்க கேட்டும் பணம் கிடைக்காது. கடைசியா கதிர் என்ன பண்றாரு, பாண்டியனோட பணத்தை அவருக்கே தெரியாம எடுத்துறாரு. ஆமாங்க, பாண்டியன் அவர் மொபைலை கடையில வச்சுட்டு எங்கிட்ட வெளியே போயிருக்காரு. அவர் இல்லாத நேரம் பார்த்து கதிர் என்ன பண்றாரு, பாண்டியனோட அக்கௌண்ட்ல இருந்து பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாரு. செந்தில்லாம் தடுக்க பாப்பாரு. டே கதிர், அப்பாவோட அக்கௌண்ட்ல இருந்து ஏன்டா பணத்தை எடுக்கிற, வேணாண்டா, தேவையில்லாத பிரச்சனைன்றாரு. ஆனா கதிர் கேட்க மாட்டாரு. பாண்டியன் அக்கௌண்ட்ல இருந்து பணத்தை எடுத்துறாரு. இப்ப பணம் போன விஷயம் பாண்டியனுக்கு தெரிய வரும். பாண்டியனுக்கு பயங்கர ஷாக்கா இருக்கும். கடைசியில் இதுக்கு காரணம் கதிர்னு தெரிஞ்ச பின்னாடி பாண்டியன் பயங்கரமா கோவப்படுவாரு. கதிர் பணத்தை தேடிட்டான்னு சண்டை போடுவாரு. இப்ப கதிர் உண்மையை சொல்லுவாரா இல்ல பழிய தாமையில போட்டுட்டு திட்டு வாங்க வரான்றதான் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஒருவேளை உண்மை தெரிஞ்சுன்னா பாண்டியன் தங்கமயில்ட்டையும் கோவப்படலாம். ஏன்பா ஒழுங்கா கவனிக்க மாட்டியா, இப்ப பாருப்பா எவ்வளவு செலவாயிடுச்சுன்னு சொல்லி தங்கமயிலையும் திட்டலாம். இந்த மாதிரி சீன் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் பற்றி உங்கள் கருத்தை நான் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூ இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.